உங்களுக்கும் தலைமுடி அடர்த்தியா நீளமா காடு போல கொத்து கொத்தா வளரணுமா, தலையில புழுவெட்டு இருக்கா, அதே மாதிரி ஸ்கால்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா சொரேசிஸ் மாதிரி இருக்கா, இது எல்லாத்துக்குமே அற்புதமான தீர்வு. பொடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈறு, பேனு, இது எல்லாத்துக்குமே அற்புதமான இயற்கை வைத்திய முறை சொல்ல போறாங்க. இதை தொடர்ந்து ஆண் பெண் இருபாலரும் உபயோகப்படுத்தி வர அவர்களுக்கு கூந்தல் நீண்டு வளரும், முடி கொட்டுவது நிற்கும், பொடுகு தொல்லை ஓயும், கூந்தல் வந்து நீண்டு வளரும். புனைய மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மூலிகை சிகரம், அதுக்கப்புறம் மூலிகை பித்தன் 2 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு தலைமுடிக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்ல போறாங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு தலைமுடி வளர்றது நிறைய பேர் விரும்புவாங்க. யாருக்குன்னா தலைமுடி நீளமா அடர்த்தியா கொத்து கொத்தா காடு போல வளரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, உங்களுக்கும் தலைமுடி அடர்த்தியா நீளமா காடு போல கொத்து கொத்தா வளரணுமா, ஏன் தலையில புழுவெட்டு இருக்கா, அதே மாதிரி ஸ்கால்ப்ல வந்து பாத்தீங்கன்னா சொரேசிஸ் மாதிரி இருக்கா, இது எல்லாத்துக்குமே அற்புதமான தீர்வு. பொடுகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈறு, பேனு, இது எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு இயற்கை வைத்திய முறை சொல்ல போறாங்க. இந்த ஆயில்ல பாத்தீங்கன்னா நீங்க காய்ச்சும் போது ஈறு பேனு போனோம் அப்படின்னு சொன்னாக்க சீத்தாப்பழ கொட்டை இருக்குல்ல, அது ஒரு 6-7 இடிச்சு போட்டு காய்ச்சினீங்கன்னா அந்த ஈறு பேனும் போயிடும், பொடுகும் போயிடும். சரி ஐயா, நீங்க சொல்லுங்க, என்ன மரம் இது, என்ன எப்படி பயன்படுத்தினா அந்த முடி நல்லா நீளமா வளரும்? ஆமா சார், இதுதான் கூந்தல் பனை. இதுதான் கூந்தல் பனை. கூந்தல் பனையா? ஆமா. இப்போ நம்ம இந்திய திருநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 225 வகையான பனைமரங்கள் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தாலிப்பனை, நாட்டுப்பனை, ஈச்சம்பனை, கூந்தல் பனை, பூம்பனை, இப்படி என்று சொல்லக்கூடிய 225 மரங்கள் இருக்கிறது. ஆகவே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கிறது. இந்த இதுல பாத்தீங்கன்னா பெண்களுடைய கூந்தல் நீண்டு வளர, அந்த கூந்தல் பளபளப்பாகவும் நேர்த்தியாக வளருவதற்கு இதுல ஒரு ஏர் ஆயில் இருக்கு, தைலம். அது எப்படி காய்ச்சணும்னா, இந்த கூந்தல் பனை பூ, இந்த பூவை ஒரு 100 கிராம் அளவு எடுத்து 2 லிட்டர் பூவை 100 கிராம் அளவு எடுத்து 2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 10 கிராம் வெட்டி வேர், ஒரு 10 கிராம் நெல்லி வற்றல் சேர்த்து, சீத்தாப்பழ கொட்டையும் ஒரு 4 கொட்டையும் சேர்த்து இதை வந்து அப்படியே பக்குவமா காய்ச்சி இறக்கி வச்சுக்கிட்டு, இதுதான் கூந்தல் பனை ஏர் ஆயில். சரிங்க. இதை தொடர்ந்து ஆண் பெண் இருபாலரும் உபயோகப்படுத்தி வர அவர்களுக்கு கூந்தல் நீண்டு வளரும். ஓ சூப்பருங்க ஐயா. ஆமா, முடி கொட்டுவது நிற்கும், பொடுகு தொல்லை ஓயும், கூந்தல் வந்து நீண்டு வளரும். பெண்களுக்கு நீண்டு வளரும் போது மேலும் மேலும் அழகு மெருகை கூட்டும். ஐயா இது எவ்வளவு நாள் தேய்க்கலாம் ஐயா? இது காலம் முழுக்க தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாத காலத்திலே முடி கொட்டுவது நின்றுவிடும். அப்படி நின்று விட்டாலும் தொடர்ந்து தேய்த்து வர முடி நீண்டு வளரும். சரிங்க சரிங்க ஐயா. ஐயா இது வந்து 1 மாச காலம் தேய்க்கணும் அப்படின்றீங்க? ஆமா. ஓ ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்லிருக்கீங்க ஐயா. ஐயா இது தலைக்கு தேய்க்கும் போது தலையில இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் சரியாகுமா, இல்ல உடல் குளிர்ச்சி ஆகுமா, அது மாதிரி ஏதாவது நடக்குமா? நிச்சயமா உடல் குளிர்ச்சி ஆகும், ரொம்ப குளிர்ச்சி ஆகுது, ஓரளவுக்கு ஆகும். ஆனா முடி வந்து பொடுகு தொல்லை நீக்கும், முடி கொட்டுவது நீக்கும், முடி வெடிப்பு ஏற்படுது இல்ல, அதுவும் சரியா போகும். நீண்டு வளரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. அதே நேரத்துல திருமண விழாக்கள்ல இந்த வாசற்படியில இதை தோரணையா கட்டுவாங்க. கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்து அங்க நிறைய பேர் வர்றாங்கல்ல, அந்த சில கிருமிகள் இருக்கும்பொழுது அதுல யாராவது ஒரு கிருமி தொற்றோட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. யாரோ ஒருவர் அந்த தொற்றெல்லாம் இழுத்து சாகடித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கிருமி நாசினியா பயன்படுது. அதனால விழா காலங்கள்ல விழாவாண்டை வந்து மேரேஜ், திருமணம் போன்ற விழாவில் தோரணையா கட்டுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மரம் தான் இந்த கூந்தல் பனை. என்ன நேர்களே, கூந்தல் பனை அப்படின்ற மூலிகை பத்தி தெளிவா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா எங்க பார்த்தாலும் விடாதீங்க, இதை ஆயில காய்ச்சி பயன்படுத்தி பாருங்க. இதுல கோபுரந்தாங்கி போடலாம், வெள்ளை கரிசலாங்கண்ணி போடலாம், கீழ நல்லி போடலாம். இது மாதிரி மூலிகை போட்டீங்கன்னா இன்னும் அற்புதமா வேலை செய்யும். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்களேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.